அடுத்த மிஷன் நம்மளுக்கு ராகுல் காந்தி 2029 பிரைம் மினிஸ்டர் ஆகணும். PM ராகுல் காந்தி தான் அப்படிங்கறத நம்மளுடைய குரலா இருக்கணும். ஏன் ராகுல் காந்தி ஆகணும்? அடுத்த கேள்விக்கு வருவோம். ஏன் விஜய் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. நீங்க காங்கிரஸ்காரங்க திருப்பி வந்துட்டு நீங்க இந்த வேலையெல்லாம் கட்டாதீடா, நீங்க உங்களுக்கு இது பண்ணணும், நாங்க உங்களை தூக்கி பிடிச்சோம்டா நம்மால் இன்னொரு ஆள் சொல்லுவான். ரைட்டா? அந்த கதையெல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி பிரதமரானா தமிழ்நாட்டினுடைய 5 முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன? நீட் இருக்கக்கூடாது. ரைட்டா? நீட்டுக்கு நம்ம எழுத்து சொல்றோம். இது மோடி நீட் இருக்கணும்ங்கிறார். காவிரியில நியாயமான நம்முடைய நீருக்கான நியாயமான உரிமை நமக்கு கிடைக்கணும்ங்கிறோம். மேதாதாக அமைக்க கூடாதுன்னு சொல்றோம். மோடி நாளை கூட அமைச்சு அலோவ் பண்ணாருன்னா கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அத மோடி என்ற கர்நாடக அரசியல் அவருக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறாரு. அதே மாதிரி மீனவர்களுடைய பாதுகாப்பு இது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், கல்வித்துறையில இருக்க நிதியெல்லாம் வர மாட்டேங்குது, நம்மளுக்கு டெவல்யூஷன். அதே மாதிரி நம்ம சகோதரர் பிரவீன் அவர்கள் சொல்ற மாதிரி கடன் சுமையில் இருக்கிறதுனால நம்முடைய லீக்கேஜஸ் எல்லாம் இது பண்ணி மத்திய அரசுடைய சப்போர்ட் நம்மளுக்கு பைனான்சியல் சப்போர்ட்டுங்கிற ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த 5 விஷயங்கள் யார்? மோடி தான் தரமாட்டாரு. மோடி தான் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டாரு. இந்த 5 விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறாரு. 12 வருஷத்துல மோடி இது 5 விஷயத்தை பண்ண மாட்டேங்கிறாரு. யாரு பண்ண போறா? ராகுல் காந்தி பண்ண போறாரு. அப்படின்னா என்னட்டா, திரு விஜய் அவர்களுடைய அரசு எதெல்லாம் செய்யணும்னு நினைக்குதோ, இதுக்கெல்லாம் கட்டையை போடணும்னு நினைக்கிறாங்களோ, நம்ம உயர்கல்வித்துறையில கவர்னருடைய நியமனம் வைஸ் சான்சலர் அப்பாயின்ட் பண்றதுக்கு அவர் பவர் எடுத்துட்டாங்க. இதை மாத்தணும்னா யார் மாத்த முடியும்? ராகுல் காந்தி அவர்கள் தான் மாத்த முடியும். ராகுல் காந்தி பிரதமரானா இந்த விஷயங்கள்லாம் மாறும். இதை நம்ம தெளிவா சொல்லணும். காங்கிரஸ் தோழர்கள் எதற்காக திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாச்சு, அவரை ஆட்சி நடத்த விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற கூட்டத்தை அந்த அரசு, மத்திய அரசுல இருக்கிற மோடி அரசை வீட்டுக்கு அனுப்பினோம்னா தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது வரும். இந்த செய்தியை நம்ம சொல்லணும். இந்த நேரட்டிவை நம்ம கீழே பில்ட் பண்ணணும். நம்மை பொறுத்த மட்டும் இந்த சண்டை 2029க்கான சண்டை 2 தான். ஒரு பக்கம் மோடி, ஒரு பக்கம் ராகுல் காந்தி. எந்த பக்கத்தில் இருக்க? அதுதான் கேள்வி. எங்களோட இருக்கியா இல்லையாங்கிறதெல்லாம் வேற காரணம் தான். ராகுல் காந்தியோட இருக்கியா, மோடியோட இருக்கியா? இதுதான் கேள்வி. யாரு தமிழ்நாட்டில் எங்கிட்டு இருக்கீங்கிற முடிவு பண்ணிக்க. அண்ணன் எச் ராஜாவோட சேர்ந்து மோடியை சப்போர்ட் பண்றியா, பழனிசாமி என்ன மாதிரி பண்ணு, மக்கள் ஓட்டு போடுவாங்க உனக்கு. அப்புறம் எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய முகம் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். இப்ப பிரதமர் வேட்பாளர் அவருக்கு வாக்களிக்க வேணும்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் இதை திருப்பி சொல்லணும். இதை மையமா வச்சுதான் 2029 தான் நம்ம டார்கெட். நம்ம டார்கெட்ல 40க்கு 40 அடிக்கணும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணும். புதுச்சேரியும் சேர்த்து சொல்றேன். அங்க மாநில தலைவர் அண்ணன் வைத்தியலிங்கம் இருக்காரு. ஆனா அவர்கிட்ட கேட்காமலே நம்ம சொல்லலாம். பொறுப்பாளர் இங்க இருக்கிறதுனால நம்மை பொறுத்த மட்டும் நம்முடைய டார்கெட் அதான் இருக்கணும். 2029 பாராளுமன்ற தேர்தல் நம்ம எப்படி ஜெயிக்க போறோம், அதற்கான நேரட்டிவ் எப்படி பில்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம்.